செக்இன் டைம் பார்த்துக்கோங்க. இந்த மார்னிங் 8 to ஈவினிங் 6 செக்இன் ஒரு மெயில் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் புக் பண்ணீங்களோ அங்கே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். ரிசப்ஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு வந்து சூப்பர் ரூமு, மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அந்த வியூவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 8 ஹோட்டல்ஸ்க்கும் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் த குக்கிங் ட்ராவலர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து இந்த லாஸ்ட் என்னோடய யூரோப் ட்ரிப்பில் வந்து மொத்தம் வந்து நான் ஒரு 8 ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அந்த 8 ஹோட்டல்ஸ் பற்றி ரிவ்யூ, அப்புறம் 8 ஹோட்டல்ஸில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 12 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட ஒரு கன்சாலிடேட் எக்ஸல் ஷீட் இருக்குது. நான் இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஒரு இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நம்ம வந்து நியரஸ்ட் மெட்ரோ, ட்ராமு, அப்புறம் என்ன ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற மாதிரி இடமா பார்த்து நம்ம புக் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஸோ நம்ம இன்கேஸ் லேட் நைட்டில் வரும், எங்கேயாவது போகிறதுக்கும் வர்றதுக்கும் நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் மிச்சமாகிடும். ஸோ அது வந்து நம்பர் 1, அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. நம்பர் 2, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட்டு, மேண்டேட்ரி, அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டு. 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னா 24 hours செக்இன். சில ஹோட்டல்ஸில் வந்து செக்இன் டைம் பார்த்துக்கோங்க. இந்த மார்னிங் 8 to ஈவினிங் 6 செக்இன் அது மாதிரி இருக்கும். சில ஹோட்டல்ஸில் மட்டும் தான் 24 hours செக்இன் இருக்கும். அது பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் நைட் ட்ரெயினில் வரீங்க, நைட்டு 10 மணிக்கு வரீங்க, இல்லை லேட் நைட்டை வரீங்க, இல்லை ஏர்லி மார்னிங்கில் வரீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த செக்இன் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அது பார்த்துக்கோங்க, 24 hours செக்இன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 15 daysக்கு முன்னாடி ஒரு மெயில் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நான் உங்களுக்கு இந்த புக்கிங் பண்ணியிருக்கேன், இந்த புக்கிங் ரெஃபரன்ஸு, நாங்கள் இத்தனை பேர் வரும், இந்த டைமுக்கு வந்து ஹோட்டலுக்கு அரைவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரத்தில் நம்ம சைடில் நம்ம புக் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் அது அவங்க சிஸ்டம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஸோ அப்போ நம்ம அங்கே போயிட்டு நின்றுட்டு அப்போ அவங்க புக் பண்ணல, நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை பேசுங்க, நீங்கள் எந்த வெப்சைட்டில் புக் பண்ணிங்களோ அங்கே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஒரு இமெயில் அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அலைன்டு. ஸோ நம்ம சைட்லேருந்தும் சரி, ஹோட்டல் சைட்லேருந்தும் சரி. அப்புறம் ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்லியிருந்தேன், சில ஹோட்டல்ஸில் வந்து அந்த வாட்டர் கெட்டில் கூட கிடையாது. இந்த வாட்டர் கெட்டில் வந்து ரொம்ப ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட். அங்கே கிளைமேட்டே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த சுடு தண்ணி குடிக்கிறதுக்கோ, இல்லை அந்த காஃபி பேக்கெட்ஸு, சாஷெட்ஸ் வச்சுருப்பாங்க, அது குடிக்கிறதுக்கு கெட்டல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல் திங்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரூமில் இருக்கா அப்படின்றத நீங்கள் புக் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த agoda.com, booking.com, hotels.com, அப்புறம் 4வது வந்து அந்த ஹோட்டல் வெப்சைட்டும் இருக்கும். இந்த 4த்துலேயும் கம்பல்சரியாக செக் பண்ணி பாருங்கள் சேம் ஹோட்டலில். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 இதில் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிடச்சா கூட அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எது சீப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு காம்படிட்டிவ் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புக்கிங் பண்ணும்போது எனக்கு காமிக்கல, என்ன சொல்கிறது, சிட்டி டேக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. இண்டிவிஜுவல் பர்சன் டே வைஸ் இருக்கும். அது உங்களுக்கு புக்கிங்கில் காமிக்காது, அங்கே ஹோட்டலில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே போன பிறகு அடிஷ்னலாக கேட்குறாங்க அப்படின்றது பாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் சிட்டி டேக்ஸஸ் பர் பர்சன் பர் டேக்கு இருக்கும். அது நீங்கள் அங்கே ஹோட்டலில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கேசஸில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் நான் வந்து 5 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணது: பாரிஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாண்ட், இட்டலி. ஸோ மொத்தம் வந்து 8 ஹோட்டல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரீச் ஆனது வந்து பாரிஸு. பாரிஸில் பார்த்திங்கன்னா கேம்பனிலா பாரிஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல் வந்து கீழே வந்து மெட்ரோ ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்டில், மேலே வந்து ஹோட்டல். ஸோ இந்த பக்கமே வந்து பஸ் ஸ்டாப்பு. ஸோ நல்ல ஒரு ஃபீஸிபிளான ஒரு இடம். ஹோட்டல் வந்து ஒரு காம்பேக்டான ஹோட்டல், சின்னதாக ஒரு மீடியம் சைஸுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அது ஃபைன். ஏன்னா நாங்கள் 2 பேர் இருந்தோம், பொண்ணுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ரூம் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப சின்னதோ அப்படி கிடையாது, ஃபைன், மேனேஜபிள் தான். அது வந்து ஓகே. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் நல்லா சாப்பிட்டுட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்பர் 1 ஹோட்டல். என்னோடய சைட்லேருந்து இந்த ஹோட்டலோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டலோட ரேட்டிங் வந்து 10 to 8.5 கொடுப்பேன். ஏன்னா ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே ஃபைன், எல்லாம் ஓகே தான்.
அப்புறம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 10. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறாங்க. நான் சொல்லப்போனால் அந்த மெட்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவங்க தான் கைட் பண்ணுறாங்க. இப்படி போங்க, இப்படி போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பெல்ஜியமில் நான் தங்கின ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் பெட்ஃபோர்ட். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அப்படின்னு நினைக்கலாம். நான் பேச்சுலராக இருந்தால் பேக் வச்சுட்டு தள்ளிட்டு 15 மினிட்ஸில் வாக்கபிள் போயிருந்துருக்கலாம். பட் எங்கிட்ட லக்கேஜ்லாம் இருந்ததுனால தான் வந்து நான் கேப் புக் பண்ண வேண்டிய போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பெல்ஜியமில் பார்த்திங்கன்னா நான் இருந்த ஹோட்டல் வந்து ரொம்ப மெயினில் கரெக்டாக நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த கிராண்ட் பேலஸ் போகிறதுக்கு, அந்த மேனிகன் பீஸு, ராஃபில் ஃபேக்ட்ரி இதெல்லாம். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தது. சூப்பரான ஹோட்டல். ரிசப்ஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலும் பெருசு. ரூம் வந்து நல்ல பெரிய ரூம், நல்ல கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதை காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, ஏன்னா பிரதர்ஸ்னால நாங்கள் வெளியே ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ராஃபல்ஸ் அப்படின்றதுக்காக நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. பட் ஹோட்டல் சூப்பர், ரிசப்ஷன் சூப்பர், நோ டவுட். தேர்ட் ஹோட்டல் பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸில். ஸோ எனக்கு என்னென்னா அந்த ரிசப்ஷனில் வந்து அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ஒரு 2 டேஸில் வந்து யாரும் அந்தளவுக்கு ஓகேனா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் லாஸ்ட் டே அந்த ஒரு பொண்ணு வந்து சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. பட் மற்ற நம்ம கேட்குற கொரிஸ்க்கெலாம் பண்ணுறாங்க, பட் அந்த கெஸ்டர் கிடையாது. அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. பட் தேர்ட் டே அங்கே ஹோட்டல் மேனேஜர் வந்திருந்தாங்க. நான் அப்போ சொல்லிட்டு வந்தேன், இந்த பொண்ணு மட்டும்தான் வந்து ஹோட்டலில் ப்ராப்பராக ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ராப்பராக பேசினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நல்ல விஷயம் இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அது ரூம்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து சூப்பர் ரூமு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பர். அங்கே ஒருத்தர் இருந்தார், நம்ம போய் உட்கார்ந்த உடனே வந்து குழந்தைக்காக சேர்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவில் வந்து ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர், எக்ஸப்ட் ரிசப்ஷனை தவிர. ஸோ அது வந்து அது ஒன்று மட்டும்தான் எனக்கு. ஸோ தேர்டு அந்த ஹோட்டல் வந்து ஹாலிடே இன் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லொக்கேஷன். பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்து பில்டிங் இது. கீழே வந்து பீஸா சாப்பிட்ற மாதிரி அந்த பெரிய பீஸா இது ஒன்று இருக்குது, பீஸா ஹோட்டல்ஸ் ஒன்று ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா ட்ராம், ஹோட்டல் கீழே ட்ராமு, இந்த பக்கம் வந்து மெட்ரோ, ஸோ ஊபர் ஸ்பாட்டிங் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே பக்கம் தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ஸு, எங்கேயாவது போகிறதுக்கும் வரதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து. எங்களோட 4th ஹோட்டல் வந்து லூசன், சுவிட்சர்லாண்டில். இந்த ஹோட்டல் எப்படின்னு சொன்னால் லூசன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 10 மினிட்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் அது பேக் சைடில் வரும், நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ஃபைன் தான், 10-15 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஹோட்டல் வந்து கொஞ்சம் காம்பேக்ட், ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக தெரிஞ்சது எனக்கு. பட் பட்ஜெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட். அதுதான் இருக்கிறதுலே வந்து சுவிட்சர்லாண்ட் லூசன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த பட்ஜெட் அது மட்டும்தான் ரொம்ப கம்மி. சுவிட்சர்லாண்ட் ஏற்கனவே கொஞ்சம் காஸ்ட்லி, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது. ஃபேமிலியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது, கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுனால. பட் இதுவே பேச்சுலர்ஸாக போகிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மேனேஜபிள் தான். ஸோ ஏன்னா நைட்டு வந்து தூங்க போகிறோம், காத்தா எழுந்து கிளம்ப போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது மேனேஜபிள் தான். ஃபேமிலியாக இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு காம்பேக்டாக தெரிஞ்சது. சின்ன ரூமு, அதுமாதிரி சின்ன ரெஸ்ட் ரூமு. ஸோ அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் அது காம்பேக்டாக தெரிஞ்சது எனக்கு. பட்டு பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டட். நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல, ஏன்னா நான் வந்து எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஆட் பண்ணால். அதனால் நான் வெளியே சாப்பிட்டேன். ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. ஸோ ரூம் காம்பேக்டட் பட் நியர் டு ஸ்டேஷன், பட்ஜெட்டட். ஸோ இது மட்டும்தான் பார்த்தது சுவிட்சர்லாண்டில். ஏன்னா அங்கே 4 நைட்ஸ் தங்கணும், அதனால். அதுக்கடுத்து ஜெர்மேட், சூப்பருங்க. ஜெர்மேட்டில் வந்து என்னோடய 5th ஹோட்டல். ஜெர்மேட்டில் பார்த்திங்கன்னா செம்ம ஹோட்டல். எனக்கு நான் போன ஹோட்டல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல்னால் ஜெர்மேட் தான். ஏன்னா அந்த ஹோட்டலில் மட்டும்தான் பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு அந்த ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு, ஹில்லு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்னோ. இந்த பக்கம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன், அந்த ட்ராம் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அந்த வியூவே வந்து சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்து நிற்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, நான் அந்தளவுக்கு குளிர், ரொம்ப நேரம் நிற்க முடியல வெளில. பட் ஆனால் அந்த ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன பண்ணேன்னா அது வந்து ஒரு பெரிய ரூம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 4 பேரும் ஒரே ரூம்லேயே தங்கிட்டோம். ஸோ அது மட்டும் ஒரு ரூம்ஸு. மீதி எடுத்தது எல்லாமே வந்து பாரிஸு, பெல்ஜியமு, நெதர்லாண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 டிஃப்ரெண்ட் ரூம்ஸு. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து ஒரே ஒரு ரூம் எடுத்தது. இது வந்து ஜெர்மேட்டில். ஆனால் ஜெர்மேட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து பக்கத்தில் டாஸ்ச் அப்படின்ற ஒரு ஏரியா. இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி.
பட் அந்த டேஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெர்மேட் போகிறதுக்கும் ஃப்ரீ ஷட்டில்ஸ் இருக்குது. ட்ரெயின் சூப்பராக இருக்குது, ஃப்ரீ ஷட்டில்ஸ் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ அது இருந்ததுனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரீ ஷட்டில் எதுனால யூரியல் பாஸ்னால ஃப்ரீ ஷட்டில். ஸோ அதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு. ஆனால் அதுதான் காஸ்ட்லி எடுத்து பார்த்தா. ஆனால் அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியருக்கு ஜெர்மேட்டில் அதுதான் வந்து ரொம்ப சீப்பான ஹோட்டல். ஜெர்மேட் டவுனே வந்து சூப்பர், செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஜெர்மேட் ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் மவுண்ட் டைம். ஸோ இங்கேயே வந்து என்னென்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் செக் அவுட் பண்ணுறதுக்காக. ஆனால் வந்து நம்ம கேட்குறோன்னு சொல்கிறதுக்காக அவங்க 6:30க்கோ இன்னும் வந்து நம்மளுக்காக ஒரு 4 பேருக்காகவே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் எங்கள் லக்கேஜ் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 300 மீட்டர்ஸ் தான் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கும் வந்து அவங்க காரில் கொண்டு வந்து லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு எங்களை ட்ராப் பண்ணிட்டு போனாங்க ஃப்ரீயாக. ஸோ அங்கே எதுவும் சார்ஜ் பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஹோட்டல் அது. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளோட 6வது ஹோட்டல் வந்து ஜெர்மேட்லேருந்து நாங்கள் கிளம்பி மிலான் வந்துட்டோம். மிலானில் வந்து ஹோட்டல் கிளப் அப்படின்ற ஒரு ஹோட்டல் கிளப்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் சைஸான ரூம். இது ரொம்ப காம்பேக்டும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸான ரூம்ஸு. ஸோ பட் அந்த ரிசப்ஷன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. ஏன்னா அங்கே அசிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. சூப்பரான இதுதான். ரூமும் மீடியம் சைஸ் ரூம்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. ஃபைன், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு தான். நம்ம கொடுத்த காசுக்கும் நம்ம இருந்ததுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் செக்இன் இருக்குது. வந்தாங்க, பாஸ்போர்ட் கேட்டாங்க, ஜஸ்ட் 2 minutes. எக்ஸ்பிரஸ் செக்இன் ஃபாஸ்ட் 2 minutesல கொடுத்துட்டாங்க. அண்ட் 24 hours செக்இன், எப்போ வேணால் வரலாம். ஸோ அந்த 2 minutes செக்இன் பண்ணிட்டாங்க. மேலே போய்ட்டோம், ரூம் எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் ஃபைன். ஒன்றே ஒரு மட்டும்தான், அந்த ஹாட் வாட்டர் மட்டும்தான் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மைல்டாக இருக்குது ஹாட் வாட்டர் மட்டும். பட் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து சூப்பர், இது எல்லாமே நல்லா இருக்குங்க. 7th ஹோட்டல் வந்து ஃப்ளோரன்ஸில் ஹூ ஃபிரன்சி கேம்பிங் டவுன்னு சொல்லிட்டு, இது ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய டைப் ஆஃப் ரெசார்ட். இது ஒரு பெரிய இடம். அது சிட்டிலேருந்து ஒரு 25 minutes ட்ரைவ் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடத்துக்காகவே நான் அதை வந்து புக் பண்ணியிருந்தேன். இது வந்து டைரெக்ட் வெப்சைட்லேயே புக் பண்ணது, எனக்கு கம்மியாக கிடச்சிது. அங்கே புக் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுனு, உள்ளே வந்து சின்ன சின்ன டபுள் பெட்ரூம் வந்து வீடு, டபுள் பெட்ரூமு, ஹாலு, சின்னதாக ஒரு கிச்சனு, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யூரோப் ட்ரிப்லாம் அன்றைக்கி தான் சிக்கன்லாம் வச்சு சமைச்சி செம்மையாக சாப்பிட்டோம். சூப்பராக தக்காளி தொக்கு சிக்கன்னு சொல்லிட்டு செம்மையாக வச்சு சாப்பிட்டோம். ஸோ அது எனக்கு நல்லா இருந்துச்சு. ரூம்ஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டட் ரூம்ஸ் தான், சின்ன சின்ன ரூம்ஸ் தான். பட் ஓகே, பட் அந்த வெளியே இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, வெளியே அந்த ஹோட்டலில். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ், ஒரு நல்ல இடம். நான் அதான் அங்கே தான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணாமல் சரி வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே சாப்பிடும்போது தெரிஞ்சது, ஐயோ இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டே எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பட் அந்த கேம்பிங் டவுனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம்ல, இந்த வேன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, ஐயோ இந்த வேன் சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம தங்குறதுக்கு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பஸ்ஸஸ் வந்து அந்த வேன்ஸு பஸ்ஸஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரி கிச்சனு எல்லாம் செட்டப்போட அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரூம் தேவைப்படாது, ஸோ வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே வந்து உள்ளே இருந்துக்கிட்டு அதுலேயே வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டவுன் சூப்பராக இருந்துச்சு, செம்மையான டவுன் அந்த கேம்பிங் டவுன். அப்புறம் நான் அந்த கடைசியாக இருந்த ஹோட்டல் வந்து ரோமில் மைசன் டெல்லே நைடி கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான், ஒரு 5 rooms தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த 7 ஹோட்டலுமே வந்து நான் போன இடத்துல யாருமே early check-in கொடுக்கல. எல்லாருமே வந்து லக்கேஜ் ரூம் கொடுத்தாங்க. சில இடத்துல லக்கேஜ் ரூம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சில இடத்துல காஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க. பட் யாருமே early check-in கொடுக்கல. இவங்க வந்து சார் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன உடனே 8 o'clock என்னவோ போனேன். 8 o'clock வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. நான் பேக்கெல்லாம் வச்சுட்டு வெளியே போயிட்டோம். அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அந்த ஹோட்டலில். ஸோ அதனால் நான் அதில் எடுக்கலை. பட் எனக்கு பட்ஜெட்டட் ரூமும் சூப்பரான ரூம், நல்ல கொஞ்சம் பெரிய ரூமு, ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய ரூம் நல்ல பெருசாக ரூம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் கிளம்ப போகிறோம். அப்போ கூட ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே பேண்ட்ரியில் ஸ்டே பண்ணுறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. அங்கே காஃபி போட்டு குடிக்கிறது அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு கிளம்புற நாளைக்கு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பர் பட்ஜெட்டட். ஸோ இந்த 8 ஹோட்டல்ஸுமே வந்து நான் போனதில் வந்து எல்லாமே எனக்கு ஃபைன் தான். இதில் டாப் நாச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஜெர்மேட் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெர்மேட்டு.
அதுக்கப்புறம் வந்து ரோமில் அவங்க இது. அதுக்கப்புறம் பிரசில்ஸ் சூப்பர், பிரசில்ஸ் செம்ம. நெதர்லாண்ட்ஸும் ஹோட்டல் செம்ம கம்ஃபர்ட் எக்ஸப்ட் அந்த ரிசப்ஷனை தவிர மீதி எல்லாமே வந்து நல்லது தான், நம்ம கொடுத்த காசுக்கு வசூல் அதுதான். ஸோ இப்போ நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 8 ஹோட்டல்ஸ்க்கும் என்னோடய பட்ஜெட் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் எல்லா மொத்தம் டோட்டல் ஓவரால் பட்ஜெட் இருக்குது. ஸோ இது ஹோட்டல் பட்ஜெட் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் 4 nights தாங்கினேன். ஸோ எனக்கு வந்து 74,000 கிட்ட ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூமுக்கு வந்து 18,600. பிரசில்ஸில் 1 night தான் 24,000. ஆம்ஸ்டர்டாமில் 3 nights தாங்கினேன் 33,000 per டேக்கு. பாருங்கள் காஸ்ட்லி. ஆனால் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஓரளவு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. லூசன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே சீப்பு. ஏன்னா 4 nights தாங்கணும் 14,000 தான். சுவிட்சர்லாண்டில் 14,000க்கு கிடச்சதுன்னு சொன்னால் ரொம்ப இதுதான். ஸோ நான் எனக்கு அந்த பட்ஜெட் தான் பார்த்துருந்தேன் நான் அதனால். பட் கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஜெர்மேட்டில் பாருங்கள் ஒரு நாளைக்கு 30,000 ரூபா இருக்கிறதுலே அதுதான் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது அதுதான் வந்து சீப்பான ரூம். ஸோ வந்து 30,000 ரூபா. ஸோ அது ஆனால் அதில் என்னென்னா அது 4 பேருக்கும் சேர்த்து. ஸோ அப்படி வரும்போது பர் பர்சனுக்கு வரும்போது கம்மியாயிடுச்சு. பட் ஒரு ரூம் வந்து 30,000 ரூபா அங்கே. மிலானில் பார்த்திங்கன்னா எல்லாமே 1 night தான் வந்து 26,000 ரூபா அங்கே. ஸோ மிலானில். ஃப்ளோரன்ஸ் கம்மி தான் அந்த கேம்பிங் டவுன், ஏன்னா 25 minutes டிஸ்டன்ஸ்னால 7,300 வந்துச்சு. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டபுள் பெட்ரூமு, இதுவும் 4 பேருக்கும் சேர்த்து தான் பர் நைட்டுக்கு. அப்படி வரும்போது டபுள் பெட்ரூமு, கிச்சனு, மெயினாக கிச்சன் இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு அதனால். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோமில் வந்து 18,559 பர் நைட்டுக்கு. ஸோ ரோம் கூட ஓகே தான், ஏன்னா எனக்கு ரொம்ப குவிக் பக்கத்தில் கொலாசத்துலேருந்து ஒரு 10-15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எனக்கு அது ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பட்ஜெட் அதுக்கானது. ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணும்போது கொஞ்சம் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலில் வந்து என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.